அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் நேயர்களே, இன்றைய இஸ்லாமிய சிந்தனையில் நாம் வீண் விரயம் சம்பந்தமாக இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தை கொண்டு பார்க்கிறது என்பதை ஒரு கணம் சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். இஸ்லாம் தடுக்குகின்ற செயல்களில் வீண் விரயம் ஒன்றாக இருக்கிறது. மனிதனுக்கு எல்லா வகையிலும் ஏற்படுகின்ற அத்தனை சோபோகங்களையும் அவன் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. அவைகளை வீண் விரயம் செய்வது, வீணாக்குவது, அவைகளை வீணாக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதை இஸ்லாம் மறுக்கிறது. அது கூடாது என்று வெறுக்கிறது, ஒதுக்குகிறது. இஸ்லாம் ஒதுக்குகின்ற பண்புகளில் இதுவும் ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு ஒரு குறுகிய காலம் இருக்கிறது. இந்த காலத்தை கூட, நேரத்தை கூட மனிதன் அழகான முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும். அவைகளை வீணாக்க கூடாது என்பதற்காக வேண்டி அல் குர்ஆன் காலத்தின் மீது சத்தியமாக என்று கூட சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நேரம் இருக்கிறது, நேரம் பொன்னானது. இந்த பொன்னான நேரத்தை நாங்கள் வீணான வேலைகளிலே செலவழிக்க கூடாது என்பதை கூட இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. பணத்தை வீண்வரியம் செய்வதை கூட இஸ்லாம் தடை செய்கிறது. போதுமான அளவு நாங்கள் எங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கு கூட, எங்களுடைய கட்டிடங்களை கட்டுவதற்கு கூட, எங்களுடைய உணவு வகைகள் கூட, எங்களை அழகுபடுத்திக் கொள்வது கூட, அடுத்ததாக தண்ணீரை கூட நாங்கள் அளவோடு தான் செய்ய வேண்டும். அவைகளை வீண்வரையும் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் அழகாக வலியுறுத்தி காட்டுகிறது. மறுமை என்று ஒன்றை இஸ்லாம் ஆதரிக்கின்ற அதே நேரத்திலே அந்த மறுமை வாழ்விலே எந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வீணாடித்தானோ அது பற்றியும் கூட கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வீண் விரயத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்பித்து தருகிறது. அல்லாஹ்வுடைய திருமறை அல் குர்ஆன் வேதத்திலே இது சம்பந்தமாக அழகாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது சம்பந்தமாக அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள்.